Hello everyone, I'm Naveen. Welcome to Nanology. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம்னா வெனம் 3 த லாஸ்ட் டான்ஸோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐம் ரியலி சாரி இப்போ ரியாக்ட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி வந்துட்டு 2 days ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஸ்டில் பார்க்கவே இல்லை. ரியாக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தேன் உங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு பார்க்குறதுக்கு. ஸோ வெனம் 3 எப்படி வந்துட்டு கதை வந்துட்டு வரப்போகுதுன்னு தெரில. வெனமோட லாஸ்ட் படம் தான் சொல்கிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ரூமர்ஸ் போயிருக்கு. பட் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்துட்டு தெரியல. ஸோ தெரியல வெனம் வந்துட்டு இந்த படத்தோட காலி ஆயிடுவாரா என்னன்ட்டுன்னு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டீசரை பார்த்துருவோம். 3, 2, 1 கோ. ஓ You should probably know that I have a really dark. இந்த ட்ரெஸ் வந்துட்டு அதே கண்டினியூட்டி. இந்த நோயோமோட போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துருப்பீங்களா, அதில் அடி வருவார், அதே கண்டினியூட்டி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபைட் சீனா? What are you? We are. No. Yeah, we are. You're gonna need to work on that. Delicious! You take me to all the finest places. I need bad luck. தலையை சாப்பிட்டாரு. செம்ம ட்ரீட் தான் அவருக்கு. He always Marvel. knew it was impossible. That we were alone in the universe. இந்த கேரக்டர் யாருன்னு தெரியுதா? நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். And it's our job to make sure that remains a secret. Let's go get him. This fall. We are fugitives. On the run, in the city. We are living the dream, my friend. இது MCU போல இல்லை இருக்கே. This is Chang. Hey, this is Chang. There has to be a reason they're after us. My home has found us. என்னோட புது கிரேச்சரு till that There's an army coming that cannot be beaten. do their part. Everything will end. We may not make it out of this alive, buddy. Eddie, the time has come. The last dance. Be honest with me. How fast do you think you can get that thing to go without killing it? Only one way to find out. Oh, செம்ம. வேற லெவலு. அக்டோபர் இந்த லாஸ்ட் பார்ட் வந்துட்டு தாறுமாறு. சத்தியமாக எதையோ பார்க்கல. நம்ம வெனம் வந்துட்டு ஒரு குதிரையை வந்துட்டு ஹார்ஸாக சூஸ் பண்ணிடுச்சு. கடைசியில் அதை வச்சு ரைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு பைக்கை வந்துட்டு ரைட் பண்ணுற மாதிரி வெனம் 1ல் வந்துட்டு காட்சி இருக்கும். அதே மாதிரி அதே சீன்ஸை வந்துட்டு இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஹார்ஸை வச்சு. சூப்பராக இருந்துச்சு. சத்தியமாக இந்த கதை எப்படி இருக்க போது எனக்கு ஒரு துளி கூட எனக்கு ஐடியாவே இல்லை. ரொம்ப டக்குன்னு அந்த கட்ஸ் இருந்துச்சு. செம்மையாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இந்த நோவே ஹோமில் ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் வந்துட்டு லாஸ்ட் என் கிரெடிட் சீன் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதில் வந்துட்டு வெனம் எடி ப்ரோக்கம் வருவாங்க. இது வந்து பாரில் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு மறைஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல் வந்துட்டு மறுபடியும் சொன்னனால அது ஒர்க் அவுட் ஆனனால மறைஞ்சி அவங்க எம்சியூலேருந்து மறைஞ்சி அவங்க யூனிவர்ஸ் கூட கிடையாது நினைக்கிறேன், வேறு யூனிவர்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே நிறையா வெனம் ஏலியனோட வெனமோட வெரி
வெனமோட வேரியேஷன்லாம் நிறையா இருக்குது. அவங்களே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், உருவாக்கியிருக்காங்க அந்த லேபில். ஸோ நிறையா வேறு உலகத்துலேருந்து வெனமோட உலகத்துலேருந்து வந்துட்டு இங்கே பூமிக்கு வந்துட்டு என்ட்ரு ஆகுது வெனமை தேடி. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு டைலாக்ஸ்லாம் இருக்குது. படம் இந்த ஸ்டாரி எப்படி வரப்போகுது எனக்கு சத்தியமாக தெரில. சோனி போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. இந்த கண்டினியூட்டி நீங்கள் என்னன்னு கூட தெரியாமல் இருந்திருக்காங்கன்னு இருக்காங்க போல். ஏன்னா வந்துட்டு சிங்கே ஆகலை. இதுக்கு முன்னாடி இருந்த கண்டினியூட்டிக்கும் இப்போ கண்டினியூவாக இந்த கதை ஓடுறதுக்கும் சிங்கே ஆகாமல் இருக்குது. எங்கடா எம்சியூவில் வரலையே அந்த மாதிரி இருக்குது. எம்சியூவில் வந்து ஸ்பைடர்மேன் பார்த்து ஒரு ஸ்பைடர்மேன் கூட ஒரு ஃபைட் சீன் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் வந்துட்டு எம்சியூலேருந்து மறைஞ்சு வேறு யூனிவர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே புது வில்லன் ஒரு மிலிட்ரி காய் வராங்க. அந்த கேரக்டரை வந்து கண்டிப்பாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வந்துட்டு ஒரு கேரக்டர் மோடோவாக பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த ட்ரெயின் பண்ணுற இடத்துல வந்துட்டு பார்த்துருப்பீங்க. காமர் டச்சில் வந்துட்டு அசிஸ்டண்டாக இருப்பார். அவர் ஒரு போஸ்ட்டில் இருப்பார். ஸோ இந்த மேஜிக் திங்ஸ்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ ப்ராக்டிஸ்லாம் ஒன்றா தான் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஆர்மி கேரக்டராக வந்திருக்குன்னா ஸோ வந்துட்டு இது எம்சியூ வந்துட்டு கிடையாது, வேறு யூனிவர்ஸாக தான் இருக்கணும். மேபி வெனமோட யூனிவர்ஸாக தான் இருக்கலாம். பிகாஸ் வந்துட்டு மிஸ்ஸஸ் சாங் இருக்காங்களே, ஸோ அந்த மினிமார்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்க தான். ஸோ இது எந்த மாதிரி கதை போகுதுன்னு எனக்கு சத்தியமாக ஒரு தொழில் ஐடியா இல்லை. அக்டோபர் படம் வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது சாரி பிளாட் என்ன, கதை என்ன, அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. எடிட்டிங் வாய்ஸ் வந்துட்டு தாறு மாதிரி, விஎக்ஸ்எக்ஸ் வந்துட்டு பிரித்து மேய்ஞ்சிருச்சாங்கங்க. வேறு லெவலில் இருந்துச்சு சத்தியமாக சொல்லவா வேணும். ஸோ தட்ஸ் ஆல். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த ட்ரெய்லர் வந்துட்டு கீழே லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை தட்டி பாருங்கள், மறுபடியும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ see you next video. Take care. Bye.